ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் கீ ஹோம். நான் கார்த்திக். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இங்கே சின்னதாக ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நேம் டெக் கீ ஹோம் அப்படின்ற பேர்லேருந்து டெக் கீ ஹோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா, சேனல் நேம் கான்ஃப்ளிக்ட் தாங்க. ஸோ இதுதான் அந்த அப்டேட். பிஃபோர் மூவிங் ஆன், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இருக்க போகுது. ஸோ அதுக்காக ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்றது ஃபஸ்ட் பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் அப்படின்னா என்னன்றது பார்க்க போகிறோம். AWS அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட், டைப்ஸ் ஆஃப் க்ளவுட். க்ளவுடோட டைப்ஸ் என்னன்றது இங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பப்ளிக் க்ளவுட், செகண்ட் டைப் ப்ரைவேட் க்ளவுட், தேர்ட் டைப் ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ வழக்கம் போல் ஒவ்வொரு டைப் ஆஃப் க்ளவுடை ப்ரீஃப் வித் சிம்பிள் எக்ஸாம்பிளோட அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம். பப்ளிக் க்ளவுட் அப்படின்னா என்னன்ற டிஸ்கிரிப்ஷனை கீழே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் பிளாட்ஃபார்ம் ஆர் சாஃப்ட்வேரை வெண்டார் ஓவர் த பப்ளிக் இன்டர்நெட் மூலயமா கஸ்டமர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் பப்ளிக் க்ளவுட். ஸோ இந்த க்ளவுடில் ஒரு சில சர்வீஸ் ஃப்ரீயாகவும் ஒரு சில சர்வீஸ் ஆன் டிமாண்ட் பேசிஸில் கஸ்டமருக்கு கிடைக்குது. ஆன் டிமாண்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த CPU ஆர் ஸ்டோரேஜ் ஆர் பேண்ட்வித் லிமிட் ஃப்ரீ அப்படின்ற ரேஞ்சை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த யூசேஜுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன் டிமாண்ட் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பப்ளிக் க்ளவுடுன்னு சொல்கிறாங்க. அதை சிம்பிளாக டினோட் பண்ணுறதுக்காக ஒரு டயக்ராம் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் இந்த மாதிரி டயக்ராமை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ரீசன், நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு வரும்போது இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே இதை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, மல்டிபிள் கஸ்டமர்ஸ் ABC அப்படின்ற மல்டிபிள் கஸ்டமர் ஓவர் த இன்டர்நெட் பப்ளிக் இன்டர்நெட் மூலிமா ஒரு க்ளவுட் அக்சஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் பப்ளிக் க்ளவுட். ஸோ இதோட மெரிட்ஸ் ஆர் அட்வான்டேஜ் என்னன்றது பார்த்துடலாம். எந்த அளவுக்கு அவங்க ரிசோர்ஸஸை கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ரிசோர்ஸ்க்கு மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். அண்ட் ஆல்சோ கஸ்டமைசேஷன் பாசிபிளான ஹார்ட்வேர் லெவல். அதாவது ஒரு கஸ்டமர் அவங்களோட ப்ராஜெக்டை ஒரு 4 GB ரேம் இருக்கிற ஒரு டிவைசஸில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ஸோ அவங்க அது ஒரு ஸ்லோ அப்படின்னு ஃபேஸ் பண்ணுது, அதை ஸ்லோ அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 GB ரேமை இமீடியட்டாக 8 GB ஆர் 16 GBக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெரிட். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ், அதாவது அவங்களோட ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத பற்றியோ இல்லை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறோன்ற ஒரு ஒரி தேவையே இருக்காது உங்களுக்கு. இதுதான் அதோட மெரிட்ஸ். ரெண்டாவது டிமெரிட்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை பார்த்துலாம். ஓஎஸ் லெவல், அதாவது செக்யூரிட்டி நீங்கள் உங்கள் ஓஎஸ் லெவல் மட்டும்தான் பண்ண முடியும். அதை தாண்டி இன்டர்நெட்டையும் தாண்டி நீங்கள் AWS என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் பப்ளிக் க்ளவுடில் ஒரு செக்யூரிட்டி சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ண முடியும். பட் அண்டர் த AWS சர்வைலன்ஸ் மூலயமா தான் நீங்கள் பண்ண முடியும். அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பண்ணணும். விச் மீன்ஸ் உங்களோட கம்பெனி சீக்ரெட்டாக இன்னொரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது ஒரு டிமெரிட். நெட்வொர்க் இஷ்யூ, ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் ஓவர் த பப்ளிக் நெட்வொர்க் மூலயமா ஒரு க்ளவுட் ஆக்சஸ் பண்ணும்போது நெட்வொர்க் டிராஃபிக் ஆர் லேட்டன்சி ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பப்ளிக் க்ளவுட். நெக்ஸ்ட் ப்ரைவேட் க்ளவுட்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அவங்க என்ன சொல்ல வராங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக்கை தவிர்த்துட்டு ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம் ஆர் சாஃப்ட்வேரை ஓவர் த இன்டர்நெட் ஆர் ப்ரைவேட் இன்டர்னல் நெட்வொர்க் மூலயமா கஸ்டமர்கிட்ட வெண்டார் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் ப்ரைவேட் க்ளவுட். இந்த ப்ரைவேட் க்ளவுடை கஸ்டமரே சூஸ் பண்ணிக்கலாம். எதர் அவங்களோட ஓன் டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை தேர்ட் பார்ட்டியோட டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணுறாங்களான்றதை கஸ்டமரே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரைவேட் க்ளவுட். இதோட சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் டயக்ராம் கீழே போடுறேன். டெடிக்கேட்டட் க்ளவுட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் இஸ் கால்ட் ப்ரைவேட் க்ளவுட். அதுதாங்க. ஸோ அதோட மெரிட் என்னன்றதை பார்த்துடலாம். செக்யூர், அதாவது பப்ளிக் க்ளவுடை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் க்ளவுட் செக்யூர். அவங்களோட ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ஐடி ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸை மட்டும் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெரிட். டிமெரிட் என்னன்றதை பார்த்துடலாம். எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஒரு டெடிக்கேட்டட்
க்ளவுட் வந்து ஒரு கஸ்டமருக்கு அசைன் பண்ணும்போது இந்த இன்ஸ்டலேஷன் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நெட்வொர்க்கை விட்டு வெளியில் போய் த்ரூ ரிமோட் மூலயமா உங்கள் க்ளவுடை ஆக்சஸ் பண்ணும்போது ஆக்சஸ் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ப்ரைவேட் க்ளவுட். நெக்ஸ்ட் ஹைப்ரிட் க்ளவுட்னா என்னென்னு பார்த்துடலாம். 2 விதமான விஷயம் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஹைப்ரிட்ன்ற ஒரு டேர்ம் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்கை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்ரிடாக இங்கே இருக்குது. ஸோ ஹைப்ரிட் க்ளவுட் மூலயமா உங்களோட அப்ளிகேஷன் ஆர் டேட்டா யூசேஜை வந்து பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டுக்கோ இல்லை ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கோ நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் லைவாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து ஒரு அப்ளிகேஷன் அவங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை வந்து பப்ளிக் க்ளவுட்லேயும் அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாவை வந்து ப்ரைவேட்டாகவும் அதாவது செக்யூராகவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ இதை சிம்பிளாக மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு டயக்ராம். அதுக்குண்டான மெரிட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எஸ், போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் க்ளவுடை வந்து யூஸர் யூஸ் பண்ணிக்கலாம் இன் ஹைப்ரிட் க்ளவுடில். காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்பென்சிவ் க்ளவுட், அதாவது ப்ரைவேட்டுன்றது ஒரு எக்ஸ்பென்சிவ் க்ளவுட், அது எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் ப்ரைவேட் க்ளவுடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மித்த நேரம்லாம் நீங்கள் பப்ளிக் க்ளவுட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். டிமெரிட்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஹார்ட் டு மெயின்டைன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹைப்ரிட் க்ளவுடில் வரக்கூடிய உங்கள் ப்ரைவேட் க்ளவுட் இருக்குங்களா, இந்த ப்ரைவேட் க்ளவுடை நீங்கள் உங்கள் ஓன் டேட்டா சென்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதை மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக தான் இருக்கும். செக்யூர், உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுனால செக்யூரிட்டி த்ரெட் மே ரைஸ். அடுத்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. அதாவது இந்த ஹைப்ரிட் க்ளவுடை வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணும்போது உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ த நெக்ஸ்ட், இப்போ வரைக்கும் நீங்கள் க்ளவுடோட டைப்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பார்த்துருக்கீங்க. இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறது AWS அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை, உங்கள் கையில் என்னென்னலாம் இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் AWS அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இமெயில் ஐடி மஸ்ட் அண்ட் ஷுட் உங்ககிட்ட இருக்கணும். மொபைல் நம்பர் இருக்கணும். அட்ரஸ் இருக்கணும். கிரெடிட் ஆர் டெபிட் கார்டோட இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்கணும். ஃபர்ஸ்ட், ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலயமா நீங்கள் இங்கே காட்டிகிட்டு இருக்க லிங்க், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது aws.amazon.com/free அப்படின்ற ஒரு லிங்க் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்னு இருக்கீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி 12 months ஃப்ரீ அக்கௌண்ட்டை நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்க. விச் இன்க்ளூட்ஸ் EC2 அதாவது வர்ச்சுவல் மிஷின், S3 ஸ்டோரேஜ், DynamoDB அதாவது டேட்டாபேஸ், இதெல்லாம் இதில் அடங்கும் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடியை இங்கே ஃபில் பண்ணுங்கள். நான் என்னோடய ஜிமெயில் ஐடி இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே கொடுக்க போகிற பாஸ்வேர்டு வந்து உங்களோட ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு AWSக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பாஸ்வேர்டு மென்ஷன் பண்ணணும்னா இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு உங்களோட AWS ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டாக இருக்கும். அதே பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட AWS அக்கௌண்ட்டுக்குன்னு நீங்கள் செப்பரேட்டாக ஏதாவது பேர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இங்கே நீங்கள் வச்சுருங்க. ஸோ முடிச்சுட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் அப்பியர் ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களா இல்லை பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் பர்சனலை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் ஃபுல் நேம் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் கொடுங்க. கண்ட்ரி கொடுங்க. உங்களோட அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணுங்கள். சிட்டி என்ன சிட்டி அண்ட் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு, போஸ்டல் கோடு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணி இங்கே செக் மார்க் கொடுத்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் அண்ட் கண்டினியூன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் இங்கே கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபீட் பண்ண உடனே செக்யூர் சப்மிட்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த செக்யூர் சப்மிட்னு நீங்கள் கொடுக்கும்போது மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து ₹2 டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த ₹2 அகைன் உங்கள் கிரெடிட் கார்டிலே வந்து டெபிட்டும், அதாவது ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க வித்தின் 3 to
5 ஒர்க்கிங் டேஸில் அந்த 2 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திருப்பி கொடுக்கப்படும். நான் க்ரியேட் பண்ணும்போது டிடெக்டும் ஆச்சு, வித்தின் 2 or 3 டேஸ்லேயே எனக்கு ரிட்டர்ன் வந்தது அந்த 2 ரூபா. ஸோ டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு செக்யூர் சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களோட மொபைலுக்கு. அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் ஏ பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டிலேருந்து 2 ரூபா டிடெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட் AWS அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஐடென்டிட்டி கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் இங்கே ப்ரொவைட் பண்ணணும். மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு 4 டிஜிட் பின் வரும். அந்த பின்னை நீங்கள் என்டர் பண்ண மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டெக்ஸ்ட் மெசேஜ்னு நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு மெசேஜாக வரும் அந்த 4 டிஜிட் பின். வாய்ஸ் கால் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு வாய்ஸ் காலில் அந்த 4 டிஜிட் பின் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, அதாவது ரீஜன் கோடை நான் இங்கே கொடுத்துட்டேன், +91. என்னோடய ஃபோன் நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற கேப்ஷுவை அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கையில் இருக்க மொபைலில் எஸ்எம்எஸ் 4 டிஜிட் நம்பர் வந்துடும். அந்த நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு வெரிஃபை கோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட், அதாவது ஐடென்டிட்டி வெரிஃபை ஆகிடும் வித் AWS. வெரிஃபை ஆனவுடனே உங்களுக்கு பிளான் டீட்டெயில் வரும். எதில் நீங்கள் ஃப்ரீயில் போகிறீங்களா, இல்லை 29 டேஸ் டெவலப்பர் பிளானில் போகிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் பிளானில் போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ நான் இங்கே ஃப்ரீ டயர் தான் நான் சூஸ் பண்ணுறேன். டெவலப்பர்னால் இங்கே போட்டிருக்கிற அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து போகும். ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த மந்தில் நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து இந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். ஸோ இங்கே நான் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரீயாக நம்ம என்னென்ன ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஃப்ரீ டயருக்கு பேர் தான் பேசிக் பிளான். ஸோ ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரோல் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்னா என்னன்னு கேட்கும். நீங்கள் என்ன ரோல், அதேமாதிரி நீங்கள் என்ன வாங்கணும், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த AWSல நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும். இது வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். நான் இங்கே வேணுன்றனால கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய ரோல் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்னும் இன்ட்ரெஸ்டட் இன் வந்து டெவாப்ஸ் அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணேன். இந்த பேஜ் எனக்கு வந்தது. ஸோ இந்த பேஜில் சைன் இன் டு கன்சோல் அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்னோட மெயில் ஐடி கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோடய ஜிமெயில் ஐடி நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த AWS அக்கௌண்ட்டுக்குன்னு நான் ஒரு பாஸ்வேர்டு முன்னாடி போட்டேன் இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டை இங்கே நான் மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் இன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட க்ளவுடு பேஜ் வந்து சைன் இன் ஆகிடுச்சு. கார்த்திக் க்ளவுடுன்னு நான் கொடுத்தேன். இது என்னோட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், என்னோட ஒன் பேஜ். ஸோ இப்போ நீங்கள் AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோ கண்டென்ட்டுக்கு உண்டான களம் இங்கே ரெடியாக இருக்குது. களமாடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஸோ இந்த கன்சோல் மூலயமா தான் நம்ம அடுத்து வரப்போகிற ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கையில் கிடைக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டென்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃபார் நவ்.